ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய தினம் பத்திரிகையாளர் கூட்டத்தில் முன்னாள் மாநில தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், சட்டமன்ற கட்சி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், பொதுச் செயலாளர் காத்தியாயினி அவர்கள் ஆகியோர் இந்த பத்திரிகையாளர் கூட்டத்திலே இணைந்திருக்கிறார்கள். முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாளைய தினம் ஒரு சர்வகட்சி கூட்டம் மாநில அரசு நடத்துகிறது. பொதுவாக சர்வகட்சி கூட்டம் நடத்துகிறோம்னு சொன்னால் இதனுடைய அஜெண்டா 1, 2, 3 என்ன விஷயங்கள் என்பது பற்றி அந்த கூட்டத்திலே விவாதிக்கிறோம் என்று சொல்லி அழைப்பு இருக்க வேண்டும். ஆனால் வரிசையாக ஆளுங்கட்சி அதனுடைய கருத்துக்கள் பல்வேறு விஷயங்கள், நீட்டிலிருந்து ஆரம்பித்து யூஜிசியோட விதிகள் அது எங்களுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறத கொண்டு வந்து ஒரு செட் அஜெண்டா, இன்ன பர்பஸுக்கான கூட்டம் இது அப்படிங்கிறது அந்த கம்யூனிகேஷனில் இல்லை. ஸோ இது பர்பஸ்லெஸ் பொலிட்டிக்கல் கேம்பெயினுக்காக கூட்டப்பட்டிருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி உணர்கிறது. உண்மையும் அதுதாங்கிற காரணத்தினால தான் பாரதிய ஜனதா கட்சி இந்த கூட்டத்தில் பங்கு பெறுவதில்லை என்று நாம் முடிவு செய்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி போன்ற கட்சிகளும் தாங்கள் அந்த கூட்டத்தில் பங்கு பெறுவதில்லை என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு குறிக்கோளற்ற மத்திய அரசை தாக்குகின்ற ஒரு ஃபோரமாக தான் தெரியுது. காரணம் என்ன? மத்திய அரசாங்கம் டீலிமிட்டேஷன் பற்றி ஏதாவது அறிவிப்பு கொடுத்துருக்கமா? இல்லை. தேர்தல் கமிஷன் ஏதாவது இது பற்றி குறிப்பிட்டிருக்கிறதா, அறிவித்திருக்கிறதா? இல்லை. மேதகு ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்ற கூட்டத்தில் பேசும்பொழுது டீலிமிட்டேஷன் பற்றி எதுவும் அறிவித்திருக்கிறார்களா? இல்லை. கற்பனையில் சொல்லப்போனால் வீட்டில் குழந்தை ராத்திரி தூக்கத்தில் திடீர்னு அழும். ஏம்மா எதுக்கு அழறேன்னு கேட்டால் டீச்சரை அடிச்சுட்டாங்கன்னு. ஸோ அது தூக்கத்தில் அந்த குழந்தை டீச்சரை அடித்ததா கனவு கண்டிருக்கு. அந்த மாதிரியாக கனவு கண்டு ஏந்து உட்காந்துக்கிட்டு நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கார். இந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கான பர்பஸ் என்ன? நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேசிய கல்விக் கொள்கையிலே, அது ஒன்றும் புதிய கல்விக் கொள்கை இல்லை, 1985 ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபொழுது கொண்டு வரப்பட்டதில் திரு கஸ்தூரி ரங்கன் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு அதில் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கோம். மாற்றங்கள் எப்படி வந்திருக்கு? திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் இருந்த காலகட்டத்தில் கூட 2004லிருந்து 14 வரை ஒன்று லோக்கல் லாங்குவேஜ், உள்ளூர் மொழி, மாநில மொழி, 2வது ஆங்கிலம், 3வது ஹிந்தி அல்லது சம்ஸ்கிருதம், அப்படி தான் இருந்தது. ஆனால் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு அதில் திரு கஸ்தூரங்கன் அவர்கள் தலைமையில் கமிட்டி அமைச்சு அது சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கு. என்ன மாற்றம்? உள்ளூர் மொழி, ஆங்கிலம், அடுத்து எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ், இந்திய மொழிகள் ஏதேனும் ஒன்று. இதில் ஹிந்தி எங்கே வந்திருக்கு? இவங்க திருப்பி பழைய பஞ்சாங்கத்தை தூக்கிட்டு வந்து ஹிந்திங்கிறாங்க. ஏன் இன்றைக்கி காலையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோ அல்லது அவர் குடும்பத்தினர், கவிஞர் கனிமொழி போன்றவர்கள் இன்றைக்கி என்ன விளக்கம் சொல்கிறாங்க? அவங்க நடத்துகிற பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடம் சிபிஎஸ்சி சிலபஸ். தமிழ்நாட்டில் பொது ஊடக நண்பர்கள் மூலமாக பொதுமக்களுக்கான தகவலே என்ன?
இன்று அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களின் எண்ணிக்கையை விட தனியார் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இந்த தேசிய கல்விக் கொள்கையில் அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் 1600க்கு மேற்பட்ட பள்ளிக்கூடங்களில் 1ஆவதுலேருந்து 8ஆவது வரை மொத்தமாக சிங்கிள் டிஜிட்டில் ஸ்டூடெண்ட்டு. ஒரு ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட்டு, ஆனால் 2 வாத்தியார், பாடம் சொல்லி கொடுக்க ஒருத்தர், தலைமை ஆசிரியர் ஒருத்தர். அந்த மாதிரி தான் அரசு பள்ளிகள் இயங்கி கொண்டு இருக்கிறது. இதுக்கெல்லாம் தீர்வு இந்த தேசிய கல்விக் கொள்கையில் இருக்குது. இதை கன்சாலிடேட் பண்ணி அதுக்கு போக்குவரத்துக்கு குழந்தைகளுக்கு ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு எப்படி, ஏன்னா இந்த பள்ளிக்கூடத்தை மூடக்கூடாது அதற்காகவே இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஒட்டுமொத்தமாக மும்மொழி கொள்கை, அதில் ஹிந்தி அப்படின்னு ஒரு பொய்யான நேரேட்டிவ் செட் பண்ணாங்க. இன்றைக்கி மக்கள் வீதிக்கு வீதி கேட்குறாங்க. சன்ஷைன் மாண்டிசோரி ஸ்கூலில் அது இப்போ 1 ஆயிடுத்துன்னு தகவல். அந்த ஸ்கூலில் நீங்கள் 3வது லாங்குவேஜ் ஹிந்தி ஆர் சான்ஸ்கிரிட்னு தானே வச்சுருக்கீங்க. இந்த மாதிரியாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற, நான் ஏற்கனவே 4 வருஷத்துக்கு முன்னாடியே இது அறிக்கை கொடுத்துருந்தேன். 48 பள்ளிகள் திமுக முன்னணி தலைவர்கள், துரைமுருகன் அவர்கள் குடும்பம், ஆற்காடு வீராசாமி குடும்பம், டிஆர் பாலு குடும்பம், நீங்கள்லாம் நடத்துகிற பள்ளிக்கூடம் சிபிஎஸ்சி ஸ்கூல். இன்றைக்கி காலையில் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கார், அது சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் இருக்குது, நாங்கள் ஒன்றும் தப்பு பண்ணலேன்னு. நான் கேட்குறேன், வாட் ஹெல்தி ரீசன் யூ ஹவ் சோசன் சிபிஎஸ்சி? ஏன் நீங்கள் சமச்சீர் கல்வி, உங்களுக்கு கலைஞர் மீது கருணாநிதி குடும்பத்துக்கு, ஸ்டாலின் குடும்பத்துக்கு மரியாதை இல்லைங்க. அவர் கொண்டு வந்தார் சமச்சீர் கல்வி, ஆனால் உங்கள் குடும்பம் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் ஏன் இல்லை? இந்த கேள்வி மக்கள் கேட்க ஆரம்பித்த காரணத்தால் இன்றைக்கி இந்த தூக்கத்திலிருந்து கனவு கண்டது மாதிரியாக டீலிமிட்டேஷன் அப்படின்னு டீலிமிட்டேஷன் பொறுத்தவரை மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அது எந்த தென்னிந்திய மாநிலங்களும் தெளிவாக சொல்லியிருக்கார். கோயம்புத்தூரில் இது பற்றி அவர் பேசும்பொழுது எந்த மாநிலமும் அதனுடைய விகிதாச்சாரம் பாதிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் திருப்பி என்ன கேள்வி? இந்த கூட்டத்தை இட் ஹஸ் பிகம் இன்ஃப்ரக்சுவஸ். நாளைக்கு நடக்கிற கூட்டம் எந்த பலனும் இல்லாத ஒரு சாதாரண, இது என்னன்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம், அதில் எந்த அரசியல் கட்சியும் நான் பேர் சொல்ல விரும்பலை, பலியாகி விடக்கூடாது. அவங்க ஒரு நேரேட்டிவ் செட் பண்ண பார்க்குறாங்க. நடக்காத பொய்யான ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு, கற்பனையான விஷயத்தை வச்சுக்கிண்டு, அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்கோம். நாளை தினம் இது பற்றி ஒரு வெப்சைட்டே உருவாக்கி கையெழுத்து இயக்கம் நாளையிலிருந்து துவங்கி 90 நாட்களுக்கு மக்களை நேர சந்தித்து, இங்கே பாருங்கள் 2 விதமான கல்வி. ஏன் தனியார் நடத்துகிற, ஸ்டாலின் குடும்பம் நடத்துகிற, டிஆர் பாலு குடும்பம் நடத்துகிற, துரைமுருகன் குடும்பம் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் நீங்கள் ஹிந்தி சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுப்பீங்க, ஆனால் அரசு பள்ளியில் ஏதாவது ஒரு இந்திய மொழி. நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் 37% மொழி சிறுபான்மையினர் இருக்காங்க. அவர்கள் ஏற்கனவே முதலமைச்சருக்கு எழுதியிருக்காங்க, எங்கள் தாய்மொழியாக இருக்கிற தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை எங்கள் குழந்தைகள் படிக்கிறதுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது? இந்த சமயத்தில் நான் ஒரு விஷயத்தை ரீகால் பண்ண விரும்புகிறேன். முன்னாள் முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், அவர் சொன்னார், ஒரு குழந்தை தெலுங்கு படிக்கணும்னு கேட்டாலும் அதுக்கு அரசாங்கம் ஏற்பாடு செய்து தர வேண்டியது அவர்கள் கடமை, அரசாங்கத்தின் கடமைன்னு. ஆகவே அந்த மாதிரி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்வி கண் திறந்து அவர் ஒரு கருத்து செட் பண்ணியிருக்கார். அது ஏன் படிக்கப்படாது? இப்போ என்னுடைய அருமை நண்பர் வைகோ இருக்கார், அவர் பேர குழந்தை இல்லை கொள்ளு பேர குழந்தை நான் தெலுங்கு படிக்கணும்னு சொன்னால் படிக்கக்கூடாதா? படிக்கலாம். அதனால் இவர்கள் அனாவசியமாக இல்லாத பிரச்சனையை ஹிந்தி பிரச்சனை, போகி ஆஃப் ஹிந்தி இம்போசிஷன் கிளப்பியிருக்காங்க. ஆகவே தமிழக மக்கள் இதை புரிந்து கொண்டு நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த ஃபால்ஸ் நேரேட்டிவ் கான்ஸ்பிரசியை மக்கள் முறியடிப்பார்கள் நம்புகிறேன்.